ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பவி பிரேமா சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமில் சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு காஃபி, ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். வாங்க பார்த்துடலாம் அது என்னன்னு. காலிஃப்ளவர் சில்லி தான் இன்றைக்கி போட போகிறோம். அண்ட் பஜ்ஜி மிளகா வாங்கி கட் பண்ணி வச்சுருக்குது. பஜ்ஜி மிளகா போட்டு பஜ்ஜி சுட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும். அப்படியே வந்து போட்டுறக்கூடாது. இப்போ வந்து நம்ம சுடு தண்ணி வச்சு அதில் வந்து நம்ம அதை போட போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். சுடு தண்ணியில் போட்டாச்சு சொந்தங்களே. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு சுடு தண்ணியில் போட்டாச்சு. அவ்வளோதான். இனி நம்ம அதை எடுத்துட வேண்டியதுதான். இது எதுக்கு போட்டு எடுக்கிறோம், அப்படி சுடு தண்ணியில் போடுறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். காலிஃப்ளவர் வந்து அப்படியே வந்து டைரெக்டாக வந்து செய்யக்கூடாது. சுடு தண்ணியில் குழம்பு செய்கிறதாக இருந்தாலும் பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் சுடு தண்ணியில் ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதை எடுத்து நம்ம சமைக்கவே ஆரம்பிக்கணும். கடையிலெல்லாம் எப்படி செய்வாங்கன்னு தெரியாது சொந்தங்களே. ஏன்னா நம்ம கடையில் சில்லி சாப்பிட்றோம். இந்த கடையில் வந்து சுடு தண்ணியில் போட்டு தான் எடுக்கிறாங்களே என்னென்னு தெரில. ஆனால் நம்ம வீட்டில் வந்து செய்யும்போது கண்டிப்பாக வந்து சுடு தண்ணியில் தான் போட்டு சுத்தமாக தான் செய்வாங்க. அதனால வந்து கடையில் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துட்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இது வந்து சரி பாப்பாவங்கெல்லாம் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்ய ஆரம்பித்தது. காலிஃப்ளவர் சில்லியும் மிளகா பஜ்ஜியும். அவ்வளோதான். அது ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை சொந்தங்களே. தண்ணி மட்டும் சூடாச்சுன்னா சரி. நான் வந்து இன்றைக்கி வந்து இதுக்கு ஜேபி சில்லி மசாலா தான் எடுத்துக்கிட்டேன். நான் 50 கிராம் மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதில் வந்து எந்த ஒரு மசாலா எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்க தேவையில்லை. உப்பு முதற்கொண்டு அது கூடயே இருக்கும். நம்ம போட்டு அதை மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டால் போதும். உப்பெல்லாம் போட்டோம்னா ரொம்ப உப்பு அதிகமாகிரும். காரம் போட்டோம்னா காரம் கொஞ்சம் தூக்கலாயிரும். அதனால் அதெல்லாம் வேண்டாம். அவ்வளோதான். மசாலா ஃபுல்லாக கலந்தாச்சு. இனி நம்ம எண்ணெய் சூடானதே அதுக்குள்ளே போட்டு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை சொந்தங்களே. டக்குன்னு செய்யக்கூடிய வேலை தான் இது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் போய் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பண்ணி கொடுத்துர்லாம். எண்ணெய் சூடாயிருச்சு. அவ்வளோதான். போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நாம் அப்படியே வந்து அதுக்கப்புறம் பஜ்ஜியும் வந்து போட போகிறோம். இந்த எண்ணெயில் தான் போட போகிறோம். நம்ம கடையில் வாங்கினோன்னா ஒரே எண்ணெயில் திரும்ப 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 சுட்டு தருவாங்க. ஆனால் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம சாப்பிடுவோம். ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது நமக்கு வேறு ஏதாவது பெரிய பிரச்சனையை கொண்டாந்து விட்டுரும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோடு ஒன்றா ஜாலியாக கதை பேசிட்டு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் சொந்தங்களே. சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வெந்துருச்சுன்னா வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இதே மாதிரி எல்லா சில்லியும் வந்து காலிஃப்ளவர் சில்லியும் போட்டு எடுத்துடலாம். வெந்துச்சுன்னா மட்டும் போதும். நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். அவ்வளோதான். எண்ணெய் மட்டும் சூடாகிற டைம் தான். அப்புறம் நம்ம வந்து பஜ்ஜி மாவை கலந்துடலாம். நம்ம கடையில் வைக்கிற பஜ்ஜி மாவு எதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாதி போட்டுட்டு பாதி மட்டும் வச்சுட்டேன் பஜ்ஜி மாவு. இது வந்து இட்லி பதத்துக்கு வந்து கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து கலந்துட்டோன்னா வந்து மிளகாயில் வந்து மாவு ஒட்டாது. மிளகா தனியாகவும் மாவு தனியாகவும் இருக்கும். எனக்கு இந்த மிளகா பஜ்ஜி பார்த்தா எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு வனிதா தான் ஞாபகத்துக்கு வருவாள். ஏன்னா அவளுக்கு ஒரு டைம் வந்து கம்பெனியில் வந்து மிளகா பஜ்ஜி வாங்கி கொடுத்தோம். அவள் வந்து மாவை தனியாகவும் மிளகாய் தனியாகவும் சாப்பிட்டா. அது காமெடியாக இருந்துச்சு அன்றைக்கி. இந்த பஜ்ஜி சுடும்போது எனக்கு அவள் ஞாபகம் தான் வருது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சொந்தங்களே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது அங்கே விற்கிறவங்க கிட்ட வாங்கி கொடுத்தது. அது நான் செய்யலை. என்னையும் தப்பாக நினச்சிடாதீங்க. DC2 வனிதா பஜ்ஜி மிளகா. அவள் வந்து இந்த மிளகா பார்த்தாவே எனக்கு அன்றைக்கி அதை சாப்பிட்டது ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா வந்து அது தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. மிளகா தனியாகவும் சுட்டது அந்த மாதிரி சுட்டுருக்குறாங்க சொந்தங்கள். எல்லாம் அப்படி தனித்தனியாக எல்லாம் கலந்து வந்துருச்சு. பார்வனிதா, இன்றைக்கி நான் நல்லா தான் செஞ்சுக்கிறேன். உனக்கு இந்த மாதிரி ஒரு நாள் நான் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறேன். அவ்வளோதான் சொந்தங்களே. இது கலந்து விட்டாச்சு. நல்லா ஒரு இட்லி பதத்துக்கு கலந்துட்டு அப்புறம் நம்ம மிளகாய் ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். சீக்கிரமாக செஞ்சிடலாம் சொந்தங்களே. 10 நிமிஷம் கேப்பும் கூட இல்லை. எண்ணெய் சூடாகிறது மட்டும்தான் நம்மளுக்கு டைமு.
எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா அப்படியே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு பயம், ஏன்னா எண்ணெய் வந்து கையில் தெரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் அப்படி இல்லை, எதனாலும் ஒன்றாலும் போட்டு எடுத்துடலாம், ஏன்னா பழகிக்கிச்சு அதுவே. இன்னொரு 5 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் அதுவே பழகிருங்கிற மாதிரி அதுவே பழகிருச்சு சொந்தங்களே. அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பஜ்ஜி பிடிக்கும்னு சொல்லுங்கள். எல்லாருக்குமே வந்து பஜ்ஜி பிடிக்கும். பஜ்ஜி வந்து பிடிக்காத ஆளே இல்லை. மிளகா பஜ்ஜியெல்லாம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்குமே வந்து மிளகா பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து சட்னி வச்சு சாப்பிடுவாங்க சொந்தங்களே. சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கார சட்னி மாதிரி பண்ணுவாங்க. வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலெல்லாம் வச்சு சும்மா அப்படியே பச்சையாக அரைச்சி புளி வச்சு சாப்பிடுவாங்க. புளி கொஞ்சம் வச்சு அரைப்பாங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் சட்னி செய்யலை, அப்படியே பஜ்ஜியும் சில்லி மட்டும்தான் செஞ்சோம். இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து சட்னியோடு போடுறேன். சட்னி பண்ணி அதோட வந்து பஜ்ஜியோட ரெசிபி வந்து போடுறேன். இவ்வளோதான் சொந்தங்களே. ஈஸியாக வந்து டக்குன்னு செய்யக்கூடிய வேலை. கண்டிப்பாக நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாதுகாப்பான முறையில் ட்ரை பண்ணி போடுங்க சொந்தங்களே. அதாவது தெரியாதவங்கள சொல்கிறேன், தெரிஞ்சவங்க எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். புதுசாக தெரியாதவங்க வந்து டக்குன்னு கையில் எண்ணெயெல்லாம் தெரிச்சிடாமல் பார்த்து பத்திரமா போடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வந்து இருக்கிற இன்னும் மிளகாய் எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டுடலாம். ஆனால் இந்த மிளகா காரமெல்லாம் இருக்காது சொந்தங்களே, பயப்பட வேண்டாம். இந்த மிளகா வந்து காரமெல்லாம் இருக்காது, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிளகாயை எடுத்து வச்சுட்டு, என் கூட வந்து பவி இருக்கிறா பாருங்கள், அந்த பைத்தியம் என்ன பண்ணுவான்னா இந்த மேலாப்பில் மட்டும் சாப்பிட்டு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மிளகாய் சாப்பிடாது, ஏன்னா அது காரம் அடிக்கும் அப்படின்னு. அது மனப்பிராந்தின்னு நினைக்கிற அவளுக்கு. காரமெல்லாம் அடிக்காதுடி, அது அப்படியே டைரெக்டாக நம்ம சாப்பிட்றலாம். ஒரு சில டைம் சாப்பிட்ருவா, ஒரு சில டைம் அந்த உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் அந்த மிளகாய் எடுத்துகிட்டு மேலால் மட்டும் சாப்பிடுவா. அந்த விதையெல்லாம் எடுத்து போட்டு அதெல்லாம் காரம் அடிக்காது. அவ்வளோதான், நம்மளோட பஜ்ஜி வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சு. அவங்க வெந்தாங்கன்னா அப்படியே மேலே வந்துடுவாங்க சொந்தங்களே. கீழே குப்புறப்படுத்த மாதிரி இருக்கும், வெந்துருச்சுன்னா டக்குன்னு மேலே வந்துடும். அப்படி சைட் பை சைடாக காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. காஃபியும் வந்து கொதிக்க விட்டாச்சு. இனி நாம் வந்து இவங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சு வேட்டையாட வேண்டியது தான். நம்மளோட காலிஃப்ளவர் சில்லியும் மிளகா பஜ்ஜியும் வந்து சுட சுட ரெடி ஆயிடுச்சு. வாங்க சொந்தங்களே, எல்லோரும் சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வந்து நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட, குட்டீஸோட, ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டக்குன்னு செய்யக்கூடிய வேலை தான். இப்போ என்னோடய ஃபேமிலியோடு வந்து நான் உட்காந்து இதை சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன். அது குட்டி ஏஞ்சல்ஸ் 2 பேர் வந்துக்கிறாங்க. வெளியில் வாசலில் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு 6:45 ஆயிடுச்சு சொந்தங்களே. நல்லா இருட்டிருச்சு. நல்லா வெளியில் வந்து உட்காந்துட்டு நல்லா அந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக வந்து எல்லாம் கதை பேசிக்கிட்டு சாப்பிட்ருந்தோம். அவ்வளோதான், நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வந்து வாங்கி சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க சொந்தங்களே. இனி வரும் காலமெல்லாம் வந்து எல்லா விதமான நோய்க்கும் நம்ம ஆளாகிட்டுருக்குறோம், சுகரு, ப்ரெஷரு எல்லாத்துக்குமே. அதனால் வந்து கடையில் வந்து வாங்கி சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க. அதுதான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்லது. ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா பாவா கஷ்டப்பட போகிறது அவங்க மட்டும்தான், வேறு யாருக்குமே இழப்புகள் கிடையாது. அதனால் வந்து ஹெல்த்தியான முறையில் வீட்லேயே இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. சந்தோஷமாக வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள். அவ்வளோதான் சொந்தங்களே. மீண்டும் அடுத்த இன்னும் ஒரு லாங் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து என்னோடய வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஆனால் காஃபியோடு வந்து குடிக்கிறது ரொம்ப சூப்பர் சொந்தங்களே. நல்லா திகட்ட முடியாமல் வந்து விட்டால் போதுன்னு காஃபியை குடிச்சிக்கிட்டு இருக்கிற மாடு கழுநீர் தண்ணி குடிக்கிற மாதிரி. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ வந்து பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல அழகான வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவி பிரேமா. பாய்.